உலகமெங்கும் வாழும் தமிழ் மக்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ டாப் 5 பெஸ்ட் 40, 43, 42 இந்த செக்மெண்ட்ல வரக்கூடிய இன்ச்சஸ் டிவி பத்தி பார்க்க போறோம். பொதுவாவே டிவி வாங்குறத பத்தி நான் நிறைய வீடியோஸ் போட்டுட்டேன். சோ அதோட எக்ஸ்பிளனேஷனும் கொடுத்துட்டேன். அதாவது இப்போ பாத்தீங்க அப்படின்னா 32 இன்ச்சஸ், 40 இன்ச்சஸ், அதே மாதிரி 55 இன்ச்சஸ், 65 இன்ச்சஸ் இந்த மாதிரி எக்கச்சக்கமான இன்ச்சஸ்ல டிவிஸ் ப்ரொவைட் பண்றாங்க. இதுல அதிகமான நபர்கள் பாத்தீங்க அப்படின்னா 32 இன்ச்சஸ் பட்ஜெட்ல இருக்கிறவங்க போவாங்க. காஸ்ட் அதிகமா இருக்கிறவங்க டைரக்டா 55 இன்ச்சஸ்க்கு மேல டிவிக்கு போயிடுறாங்க. பட் இந்த 40 இன்ச்சஸ் செக்மெண்ட் இருக்கு பாத்தீங்களா, சோ ரொம்பவே இம்பார்ட்டன்டான ஒரு செக்மெண்ட். மிடில் கிளாஸ் ஃபேமிலி, அதே மாதிரி நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா இந்த 40 இன்ச்சஸ் வாங்கணும் அப்படின்ற ஒரு ஆசை கம்பல்சரியாவே இருக்கும். எனக்குமே 40 இன்ச்சஸ் மேல ஒரு கண்ணு இருக்குங்க. சோ அதனால தான் நான் ரீசெண்டா கொஞ்ச நாட்கள் முன்னாடி 40 இன்ச்சஸ்ல மைக்ரோமேக்ஸ் டிவி வாங்கியிருந்தேன். ஆண்ட்ராய்டுல ஃபர்ஸ்ட் வந்த டிவி. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பர்சனல் யூஸுக்காக மார்க் டிவி ஒன்று ரிவ்யூ பண்ணியிருந்தேன். சோ அதையும் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். அதே மாதிரி சோனி டிவியும் ரிவ்யூ பண்ணியிருந்தேன். அந்த டிவியும் நம்ம வீட்டில் இருக்கு. சோ ஆக மொத்தத்தில் பாத்தீங்கன்னா இந்த 40 இன்ச்சஸ்க்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தனி இடமே இருக்கு அப்படின்னு சொல்லலாம். சோ ஸ்பெசிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்க 32 இன்ச்சஸ்க்கும் ஒரே மாதிரியான ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இருக்கும். பட் ஆனா அதுல ரெண்டு ஆப்ஷன் கொடுப்பாங்க. ஒன்னு HD, இன்னொன்னு ஃபுல் HD. HD அப்படின்னா 720p பிக்சல் ரேஷியோல வரும். அதே மாதிரி ஃபுல் HD அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 1080p ல வரும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா 40 இன்ச்சஸ்லயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு வேரியன்ட் கிடைக்கும். இதுல HD வாங்குறது டோட்டலாவே வேஸ்ட். ஒன்னு ஃபுல் HD வாங்கணும், இல்ல அப்படின்னா 4K ல போயிடணும். சோ அந்த ரெண்டு செக்மெண்ட்ல நீங்க மேக்ஸிமம் ஃபுல் HD தாராளமா கன்சிடர் பண்ணலாம். 55 இன்ச்சஸ் போயிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா 4K, அதே மாதிரி அல்ட்ரா HD இந்த மாதிரி எல்லா ஆப்ஷன்களும் வந்துரும். இதுல இன்னொரு விஷயம் நீங்க ரெகுலராகவே பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெஃப்ரெஷ் ரேட் என்ன கொடுக்குறாங்க அப்படிங்கறத பாருங்க. 50க்கு கீழே இருந்தா தயவு செஞ்சு அந்த டிவி வாங்காதீங்க. அதோட ஸ்கிரீன் ரேஷியோ ரொம்பவே கேவலமா இருக்கும். மேக்ஸிமைஸ்டா 60 ரெஃப்ரெஷ் ரேட் இருக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட் வாங்குறது ரொம்பவே சிறப்பான ஆப்ஷனா இருக்கும். அதே மாதிரி ஆடியோ அவுட்புட் எப்பவும் போல நான் சொல்ற மாதிரி டோல் பை ஆடியோ இருக்கிற மாதிரி ஒரு டிவி வாங்கிக்கோங்க. நான் மார்க் டிவி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது உண்மையாகவே செம்ம சூப்பரா இருந்தது. ஆடியோ அவ்வளவு கிளாரிட்டியா இருக்கு. ஒரு மூவி பார்த்தா கூட பெர்ஃபெக்ட்டா பாத்தீங்கன்னா இருக்குது அப்படினே சொல்லலாம். இந்த மார்க் டிவியை பொறுத்த வரைக்கும் நிறைய விஷயங்கள் பேசலாம். பட் இப்போ அதுக்கான இடம் இல்ல. இது ரீசன்ட் டைம்ல பாத்தீங்க அப்படின்னா இந்த 40 இன்ச்சஸ் செக்மெண்ட்ல நல்ல ப்ராடக்ட்ல லான்ச் பண்ணிட்டே இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க நோக்கியா கூட எடுத்துக்கலாம். அதே மாதிரி வியூ பிராண்ட் நிறைய பேர் ஃபேன்ஸா இருக்கீங்க. வியூ கூட எடுத்துக்கலாம். இதை தாண்டி கொடாக் இந்த மாதிரியான பிராண்ட்ஸ் MI கொடுக்குறாங்க. சோ இது மாதிரி நிறைய பிராண்ட்ஸ் பாத்தீங்கன்னா டிவிஸ் லான்ச் பண்ணிட்டே தான் இருக்காங்க. பட் ஆடியோ பொறுத்த வரைக்கும் 20 வாட் அவுட்புட் பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமமா நீங்க வாங்கக்கூடிய அந்த ஸ்மார்ட் டிவில சவுண்ட் அவுட்புட் 20 வாட்ஸ்க்கு மேல இருக்கான்னு பாருங்க. அட்லீஸ்ட் 18 வாட்ஸ்க்கு மேல இருக்கிற மாதிரியாவது பாருங்க. அப்பதான் ஆடியோ அவுட்புட் நீங்க கேட்கிற அந்த டுவல் பை டிஜிட்டல் பிளஸ் அந்த செக்மெண்ட்லாம் நமக்கு இதுல கிடைக்கும். அதே மாதிரி நீங்க ஸ்மார்ட் டிவி வாங்குறீங்க அப்படின்னா ஆப்பரேட்டிங் சிஸ்டமுக்கு ரொம்பவே ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க. ஏன்னா இப்ப இருக்கக்கூடிய OTT அப்ளிகேஷன் நிறையவே வந்துருச்சு. படமே பாத்தீங்கன்னா OTT எல்லாம் ரிலீஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சோ அந்த வகையில ஆண்ட்ராய்ட் பேஸ் பண்ணப்பட்ட OS இருந்தா இன்னுமே பெஸ்டா இருக்கும். பட் இன்னுமே மேனுஃபேக்சரிங் பண்ணக்கூடிய மேஜரான பிராண்ட் வேற OS தான் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. பட் நீங்க மேக்ஸிமம் ட்ரை பண்ணுங்க ஆண்ட்ராய்ட்ல வாங்குற மாதிரி. வாரண்டி பாத்துக்கோங்க. மேக்ஸிமம் 2 இயர்ஸ்க்கு மேல இருக்க மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க. ஏன்னா அதுதான் ஒரு பெஸ்டான ஆப்ஷனா இருக்கும். ஓவராலா பாத்தீங்கன்னா ஸ்மார்ட் டிவியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பிரைஸ் ரேஞ்சும் கன்சிடர் பண்ணிக்கோங்க. லைஃப் எவ்வளவு நாள் வரப்போகுது அப்படிங்கறத நீங்க தான் முடிவு பண்ணிக்கணும். ஏன்னா சில பேர் பாத்தீங்கன்னா ஒரு 2 இயர்ஸ் ஸ்மார்ட் போனை மாத்துற மாதிரி ஸ்மார்ட் டிவியையும் மாத்த ஆரம்பிச்சிட்டாங்க. சோ அதனால 2 இயர்ஸ்லாம் வாங்க போறீங்க அப்படின்னா நீங்க 1 இயர் வாரண்டி பிளஸ் லெஸ் வெர்ஷன்ல இருக்கக்கூடிய ஸ்மார்ட் டிவி வாங்கினாவே போதுமானது. சோ அதெல்லாம் நீங்க திங்க் பண்ணிட்டு கண்டிப்பா நீங்க வாங்கிக்கலாம். இன்னொரு விஷயம் நான் சொல்ல மறந்தது என்னன்னு பாத்தீங்கன்னா எக்ஸ் ப்ரொடெக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பாத்தீங்கன்னா ஹை வோல்டேஜ் ப்ரொடெக்ட் பண்ணணும் டிவியை. அதே மாதிரி ஸ்டெபிலைசர் இன்பில்ட்டா இருக்கிற மாதிரியான ஸ்மார்ட் டிவிஸ் வாங்கிக்கலாம். இல்லைன்னா ஸ்டெபிலைசர் தேவை கிடையாது, ஒரு போர்டு தான் வரப்போகுது. சோ அந்த மாதிரியான டிவிஸ்லாம் வாங்கிக்கோங்க. எக்ஸ்ட்ராவா ஸ்டெபிலைசர் நம்ம போட வேண்டிய அவசியம் அதுல இருக்காது. இந்த விஷயங்கள்லாம் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாவே போதுமானது. நீங்க ஒரு சூப்பரான டிவி வாங்கலாம். சோ அந்த வகையில டாப் 10 பெஸ்ட் அந்த ஸ்மார்ட் டிவிஸ் என்னென்ன அப்படிங்கறத பார்க்கலாம். 10th பிளேஸ்ல சானியோல இருந்து வரக்கூடிய ஸ்மார்ட் டிவி பார்க்க போறோம். 4K அல்ட்ரா HD சப்போர்ட்டோட வருது. ரெஃப்ரெஷ் ரேட் 60 Hz வரைக்கும் கொடுக்குறாங்க. 3 HDMI போர்ட்ஸ் அண்ட் 2 USB போர்ட்ஸ் ஆப்ஷனோட வருது. சவுண்ட் அவுட்புட் பாத்தீங்கன்னா 20 வாட்ஸ் வரைக்கும் கொடுக்குறாங்க. கூடவே டால்பி டிஜிட்டல் ஆப்ஷனும் வருது. 1 இயர்க்கு இந்த ப்ராடக்ட்டுக்கு வாரண்டி தராங்க. அமேசான்ல இந்த ப்ராடக்ட்டோட பிரைஸ் 25,999 ரூபீஸ்க்கு சேல் பண்றாங்க. 8.4 ஸ்கோர் ரேட்டிங்ஸ் கொடுத்திருக்காங்க. பேஸ்ட் ஆன் 4115 வெரிஃபைட் ரிவ்யூஸ் இருக்கு. 9th பிளேஸ்ல இன்டெக்ஸ்ல இருந்து வரக்கூடிய ஸ்மார்ட் LED டிவி பத்தி பார்க்க போறோம். ஃபுல் HD டிவியா வருது. ரெஃப்ரெஷ் ரேட் 60 Hz வரைக்கும் கொடுக்குறாங்க. 2
2 HDMI ports 1 USB ports ஆப்ஷனோட வருது. சவுண்ட் அவுட்புட் பாத்தீங்கன்னா 20 watts வரைக்கும் கிடைக்கும். OnePlus 2-year வாரண்டி பிராண்ட்ல இருந்து கொடுக்குறாங்க. இந்த ப்ராடக்ட் உடைய பிரைஸ் Amazonல 22,999 rupeesக்கு சேல் பண்றாங்க. 8.8 ஸ்கோர் ரேட்டிங்ஸ் கொடுத்திருக்காங்க. பேஸ்ட் ஆன் 8 வெரிஃபைட் ரிவ்யூஸ் இருக்கு. 8th பிளேஸ்ல ஹையர்ல இருந்து வரக்கூடிய ஸ்மார்ட் LED டிவி பத்தி பார்க்க போறோம். ஃபுல் HDயா வருது. ரெஃப்ரெஷ் ரேட் 60 Hz வரைக்கும் கொடுக்குறாங்க. 3 HDMI ports and 2 USB ports ஆப்ஷனோட வருது. சவுண்ட் அவுட்புட் பாத்தீங்கன்னா 16 watts வரைக்கும் கொடுக்குறாங்க. 3 years பிராண்ட் வாரண்டியும் வருது. இந்த ப்ராடக்ட் உடைய பிரைஸ் Amazonல 26,999 rupeesக்கு சேல் பண்றாங்க. 7.2 ஸ்கோர் ரேட்டிங்ஸ் கொடுத்திருக்காங்க. பேஸ்ட் ஆன் 40 வெரிஃபைட் ரிவ்யூஸ் இருக்கு. 7th பிளேஸ்ல Kodakல இருந்து வரக்கூடிய ஸ்மார்ட் LED டிவி பத்தி பார்க்க போறோம். ஃபுல் HD ரெஃப்ரெஷ் ரேட் 60 Hz வரைக்கும் கொடுக்குறாங்க. 2 HDMI ports and 2 USB ports ஆப்ஷன் வருது. சவுண்டுக்காக 20 watts built-in box speaker ஆப்ஷனோட கொடுக்குறாங்க. 1 year பிராண்ட் வாரண்டியும் தராங்க. இந்த ப்ராடக்ட் உடைய பிரைஸ் Amazonல 24,999 rupeesக்கு சேல் பண்றாங்க. 8 ஸ்கோர் ரேட்டிங்ஸ் கொடுத்திருக்காங்க. பேஸ்ட் ஆன் 1083 வெரிஃபைட் ரிவ்யூஸ் இருக்கு. 6th பிளேஸ்ல Onidaல இருந்து வரக்கூடிய ஸ்மார்ட் LED டிவி பத்தி பார்க்க போறோம். ஃபுல் HD ரேஷியோட வருது. ரெஃப்ரெஷ் ரேட் 60 Hz வரைக்கும் கொடுக்குறாங்க. 2 HDMI ports and 2 USB ports ஆப்ஷனோட வருது. சவுண்ட் அவுட்புட் பாத்தீங்கன்னா 16 watts கொடுக்குறாங்க. 300 PMPO சவுண்ட் அவுட்புட்டும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 1 year பிராண்ட் வாரண்டி தராங்க. இந்த ப்ராடக்ட் உடைய பிரைஸ் Amazonல 24,999 rupeesக்கு சேல் பண்றாங்க. 6.8 ஸ்கோர் ரேட்டிங்ஸ் கொடுத்திருக்காங்க. பேஸ்ட் ஆன் 22 வெரிஃபைட் ரிவ்யூஸ் இருக்கு. 5th பிளேஸ்ல VU LED ஸ்மார்ட் டிவி பத்தி பார்க்க போறோம். ஃபுல் HD சப்போர்ட்டோட வருது. ரெஃப்ரெஷ் ரேட் 60 Hz வரைக்கும் வருது. 2 HDMI ports ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. 2 USB ports இருக்கு. சவுண்ட் அவுட்புட் பாத்தீங்கன்னா எந்த டிவியிலும் இல்லாத வகையில 24 watts வரைக்கும் கொடுக்குறாங்க. கூடவே DTS ஸ்டுடியோ சவுண்ட் எஃபெக்டும் வருது. 1 year பிராண்ட் வாரண்டி தராங்க. இந்த ப்ராடக்ட் உடைய பிரைஸ் Amazonல 20,499 rupeesக்கு சேல் பண்றாங்க. 8.4 ஸ்கோர் ரேட்டிங்ஸ் கொடுத்திருக்காங்க. பேஸ்ட் ஆன் 5,829 வெரிஃபைட் ரிவ்யூஸ் இருக்கு. 4th பிளேஸ்ல LGல இருந்து வரக்கூடிய ஸ்மார்ட் LED டிவி பத்தி பார்க்க போறோம். ஃபுல் HD ஆப்ஷனோட வருது. ரெஃப்ரெஷ் ரேட் 50 Hz வரைக்கும் தராங்க. 3 HDMI ports and 2 USB ports ஆப்ஷனோட வருது. சவுண்ட் அவுட்புட் பாத்தீங்கன்னா 20 watts வரைக்கும் தராங்க. 1 year பிராண்ட் வாரண்டியும் தராங்க. இந்த ப்ராடக்ட் உடைய பிரைஸ் Amazonல 35,990 rupeesக்கு சேல் பண்றாங்க. 7.8 ஸ்கோர் ரேட்டிங்ஸ் கொடுத்திருக்காங்க. பேஸ்ட் ஆன் 34 வெரிஃபைட் ரிவ்யூஸ் இருக்கு. 3rd பிளேஸ்ல சாம்சங்ல இருந்து வரக்கூடிய ஸ்மார்ட் LED டிவி பத்தி பார்க்க போறோம். ஃபுல் HD சப்போர்ட்டோட வருது. ரெஃப்ரெஷ் ரேட் 60 Hz வரைக்கும் கொடுக்குறாங்க. 2 HDMI ports and 1 USB ports ஆப்ஷனோட வருது. 20 watts Dolby Digital Plus சவுண்ட் அவுட்புட்டும் இருக்கு. OnePlus 1 year வாரண்டி தராங்க பிராண்ட்ல இருந்து. இந்த ப்ராடக்ட் உடைய பிரைஸ் Amazonல 30,999 rupeesக்கு சேல் பண்றாங்க. 8 ஸ்கோர் ரேட்டிங்ஸ் கொடுத்திருக்காங்க. பேஸ்ட் ஆன் 380 வெரிஃபைட் ரிவ்யூஸ் இருக்கு. 2nd பிளேஸ்ல OnePlusல இருந்து வரக்கூடிய ஸ்மார்ட் LED டிவி பத்தி பார்க்க போறோம். ஃபுல் HD சப்போர்ட்டோட வருது. ரெஃப்ரெஷ் ரேட் 60 Hz வரைக்கும் கொடுக்குறாங்க. 2 HDMI ports and 2 USB ports ஆப்ஷனோட வருது. சவுண்ட் அவுட்புட் பாத்தீங்கன்னா 20 watts Dolby ஆடியோ சப்போர்ட்டோட வருது. OnePlus 1 year வாரண்டி தராங்க பிராண்ட்ல இருந்து. இந்த ப்ராடக்ட் உடைய பிரைஸ் Amazonல 22,999 rupeesக்கு சேல் பண்றாங்க. 7.2 ஸ்கோர் ரேட்டிங்ஸ் கொடுத்திருக்காங்க. பேஸ்ட் ஆன் 138 வெரிஃபைட் ரிவ்யூஸ் இருக்கு. இந்த ப்ராடக்ட்டுக்கு ஆல்டர்னேட்டிவா Flipkartல ஒரு ப்ராடக்ட் இருக்கு. Nokia ஸ்மார்ட் டிவி. அதோட லிங்க்ஸும் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். செக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல Sonyல இருந்து வரக்கூடிய Bravia ஸ்மார்ட் LED டிவி பத்தி பார்க்க போறோம். ஃபுல் HD சப்போர்ட்டோட வருது. HDR-ம் கொடுத்திருக்காங்க. 2 HDMI ports and 2 USB ports ஆப்ஷனோட வருது. சவுண்ட் அவுட்புட் பாத்தீங்கன்னா 20 watts clear audio plus டெக்னாலஜி கொடுத்திருக்காங்க. 1 year பிராண்ட் வாரண்டியும் தராங்க. இந்த ப்ராடக்ட் உடைய பிரைஸ் Amazonல 42,709 rupeesக்கு சேல் பண்றாங்க. 8 ஸ்கோர் ரேட்டிங்ஸ் கொடுத்திருக்காங்க. பேஸ்ட் ஆன் 9 வெரிஃபைட் ரிவ்யூஸ் இருக்கு. இப்போ நம்ம பார்த்த இந்த ஸ்மார்ட் டிவியோடைய இன்னும் அதிகமான ஸ்பெசிபிகேஷனும் இதோடைய பெஸ்ட் பை லிங்க்ஸும் கீழே டிஸ்கிரிப்ஷன்லயும் அதே மாதிரி ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயும் கொடுத்திருக்கேன். இதுல Amazonோட லிங்க்ஸும் இருக்கு. அதே மாதிரி Flipkartோட லிங்க்ஸும் இருக்கு. சோ உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டா இருக்கோ அங்க போய் தாராளமா செக் பண்ணிக்கலாம்.